நம்ம ஆதியாகமம் 16வது அதிகாரம் போன தடவை முடித்தோம். இப்போ ஆதியாகமம் 17வது அதிகாரம் துவங்க போகிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். சரி, இப்போது இந்த வசனம் குட்டி வசனம் தான், ஆனால் இதில் சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது. முதல்ல என்னென்னா, ஆபிரகாமுக்கு தேவன் இங்கே தரிசனமாகிறார். எத்தனாவது வயசில் தரிசனமாகிறார்னு வசனம் சொல்லுது? 99வது வயதில் தரிசனமாகிறார். கடைசியாக எப்போ தரிசனமானார்? 15வது அதிகாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானாருன்னு. அந்த தரிசனத்தில் அவனுடைய வயது 85ன்னு சொல்லி 16வது அதிகாரம் வரும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போது 85வது வயசில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆயிட்டு, அதோடு இப்போ எப்போ தரிசனம் ஆகிறார்? 99. அப்போது 14 வருஷ இடைவேளைக்கு பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார். ஏன் இவ்வளவு பெரிய இடைவேளைன்னு சொல்லி ஆச்சரியப்படலாம். உண்மையில் அது ஆச்சரியமான காரியம்தான். ஏன்னா கர்த்தர் இதுவரைக்கும் அவனை நடத்தும் போது அவ்வளோ பெரிய இடைவெளி விட்டதில்லை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாராள் பேச்சை கேட்டு அவன் ஆகாரை மனைவியாக மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்ததுனால, அவர் ஒரு பெரிய பிளானோடு சேர்த்து உன்னுடைய வித்துன்னு சொல்லி அவர் கொண்டு போகும்போது அவன் இன்னொரு வித்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி விட்டார்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நமக்கு வேதாகமத்தில் கன்ஃபர்மேஷன் இல்லை. இது ஒரு கெஸ்ஸாக வச்சுக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி வேதம் சொல்லலை, அதனால் நம்ம அப்படி எடுக்க முடியாது. இருக்கட்டும், அது ஒரு கணிப்பாக இருக்கலாம். இப்போ 14 வருஷம் கழித்து தேவன் தரிசனம் கொடுக்கிறார். இது எத்தனாவது தரிசனம் என்று சொல்லி பார்க்கிறோம்? 5வது தரிசனம். 12வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அவனை அழைக்கும்போது முதல் தரிசனம். அப்புறம் அழைத்த பின்பு அவன் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் 2வது முறை தரிசனம். 3வது முறை லோத்து அவனை விட்டு பிரிந்து போன பின்பு தரிசனம். 4வது தரிசனம் லோத்து அவன் காப்பாற்றி கொண்டு வந்த அப்புறம் 15வது அதிகாரத்தில் தரிசனம். இப்போது 17வது அதிகாரத்தில் 5வது முறை தேவன் அவனுக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். நான் என்ன தேவன் சொல்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்கிறத பார்க்கிறோம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்லும்போது அந்த வார்த்தை தமிழில் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லும்போது அதில் எத்தனை வார்த்தைகள் வருது? 3 வார்த்தைகள் வருது. சர்வம் என்கிற வார்த்தை வருது, வல்லமை என்ற வார்த்தை வருது, தேவன் என்கிற வார்த்தை வருது. ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தமிழில் பார்க்குறோம். அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எத்தனை வார்த்தை வருது? ஆல்மைட்டி காட். அவ்வளோதான், 2 வார்த்தையில் அது முடிஞ்சு போகுது. எபிரேய பதத்துக்கு போனோம்னு சொன்னால் எல் ஷடாய். எல் ஷடாய்ங்கிறது பார்க்குறதுக்கு ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் அது ஒரே வார்த்தை இல்லை, அது 2 வார்த்தைகள். எல் என்கிற ஒரு வார்த்தை, ஷடாய் என்கிறது இன்னொரு வார்த்தை, அதுதான் எல் ஷடாய். இந்த எல் என்கிற வார்த்தை தேவன் என்கிறவரை குறிக்கிற வார்த்தை. தேவன் என்று சொல்லி அதுக்கு என்ன குணாதிசயம் உள்ள தேவன் சொல்லியிருக்கோம்னு அந்த வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், நித்தியமான நிரந்தரமான ஒரு பூரணமான தேவனை பற்றி பேசுகிறது. எல் அப்படிங்கிறது இஎல். ஓகே, இந்த இஎல் அவங்க தேவன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும்போது இஎல்னு முடியும். அது என்னது? தேவன் என்கிற வார்த்தை வரும். பெத்தேல் இஎல்னு முடியும். தானியேல் இஎல்னு முடியும். ஸோ இந்த ஏல் என்கிற வார்த்தை அவங்க ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தேவன் அப்படிங்கிறது. எல்ஷடாய் என்கிற வார்த்தை புதுசாக இங்கே வருது. ஷடாய்ங்கிற வார்த்தை புதுசாக வருது. ஸோ அதை இந்த ஏலோட சேர்ந்து எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி வருது. அதை நம்ம தமிழில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஷடாய் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு அர்த்தம். இதுவரைக்கும் நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னால் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிறத வைத்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஷடாய்
கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான அர்த்தம். என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த ஷடாய் ஆக்சுவலாக எதிர்க்கக்கூடாத, தடுக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத அழிவுகரமான ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், எதிர்க்கக்கூடாத, தவிர்க்க முடியாத அல்லது தடுக்க முடியாத அழிவுகரணமான உள்ள ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லிடு. இப்போது இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்செப்டோடு அதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஷடாய் என்கிற வார்த்தை ஷடே அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையிலிருந்து தோன்றுகிற வார்த்தை. அந்த ஷடே அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, அழிக்கும், கெடுக்கும், பாழாக்கும் சக்தினே சொல்லியிருக்கு. அந்த ஷடே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அழிக்கும், பாழாக்கும், கெடுக்கும் சக்தி. இப்போ அந்த ஷடேலேருந்து வர்றது தான் ஷடாய். ஸோ எல் ஷடாயின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி என்று நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன்னா என்ன அர்த்தம் வருது? மூர்க்க சக்தி உள்ள, யாரும் எதிர்க்கக்கூடாத ஒரு தேவன். அப்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என் வலது பாரசத்தில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி இல்லை? தேவன் அதை அப்படி சொல்கிறார். இந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தம், அந்த ஆங்கிள் எப்படி வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 13:6, அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த அழிவை பற்றி பேசும்போது அது சர்வ வல்லவரால் வருகிற அழிவுன்னு சொல்லும்போது அந்த யாரும் தடுக்க முடியாது, யாரும் எதிர்க்க முடியாது, அவர் செய்யும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ன்ற அர்த்தம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். யோவேல் 1:15, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த எல்ஷடாய் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வருது. 48 முறை வருது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 48 முறை. ஸோ இந்த எல்ஷடாய் என்கிற நாமத்தினால தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். இங்கே ஆபிரகாம்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு. நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணும்போது தெரியும், அவர் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கூட இந்த நாமத்தினாலே தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது இதே வார்த்தையை சொல்கிறதே பார்க்கிறோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2வது 3வது வசனம். யாத்திராகமம் 6:2-3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லைன்னு சொல்கிறார். ஸோ இந்த எல் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை விசேஷமான அர்த்தத்தோடு விசேஷமாய் பயன்படுத்துகிற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் 48 முறை வர வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் கூட தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் வருது, சர்வ வல்லவர்ன்ற பேர்லாம் வருது. இது புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படும் போது இந்த மாதிரி அழிவுகரமான ஒரு வார்த்தையாய் அது பயன்படுத்தப்படலை. அதுக்கு பதிலாக அது என்ன பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், சர்வத்தையும் ஆளுகிற ஒரு இறையாண்மை மிக்க, எல்லா தேவர்களுக்கும் மேலான ஒரு வல்லமையுள்ள தெய்வம் என்கிற அந்த அர்த்தத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் வெவ்வேறு வார்த்தைகளில் வரும். ஒரே வார்த்தையில் கிரேக்க மொழியில் சர்வ வல்லவர் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிறது பல வார்த்தைகளாக வருது. ஆனால் அந்த எல் ஷடாய் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பர்டிகுலர் அர்த்தத்தோட 48 முறை வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அந்த எனக்கு முன்பாகன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் முந்தின அதிகாரத்தில் சாராள் சொன்ன வார்த்தையை கேட்டான்னு சொல்லி வருது. அவன் சாராளுக்கு முன்பாக அவன் கரெக்டாக இருக்கிறான்.
இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவங்க முன்னாடி இல்லை, எனக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், நீங்கள்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறீங்க. நம்ம எப்போவுமே ஒருத்தருக்கு முன்பாக ஒருத்தர் இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பழகிறதுங்கிறதுல கரெக்டாக இருக்கிறோம். எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், எப்படி நம்ம மரியாதையை காப்பாற்றி கொள்ளணும், எப்படி மரியாதையை பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஒருத்தரோட ஒருவர் பழகிறதுல ரொம்ப ஒருத்தருக்கு முன்னால் ஒருத்தர் நாம் நடந்து கொள்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு அடுத்த மனுஷனுக்கு முன்னால் இல்லை, எனக்கு முன்பாக நடந்து கொள்ளுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி செய்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் அப்படி பேசுனா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி தான் பேசுகிறேன். நான் என்ன செய்தாலும் சரி, என்னுடைய நடவடிக்கைகள் என்ன நினைப்பாங்கன்றதை பொறுத்து இருக்கு. அப்போது என்ன நினைப்பாங்கன்றதை பொறுத்து நான் செய்கிறேன்னு சொன்னால் மனுஷர் என்ன நினைப்பாங்க. நான் தேவனுக்கு முன்பாகன்னு சொன்னால் தேவன் என்ன நினைப்பார்? எல்லா இடத்துலையுமே அந்த நிலைப்பாட்டில் தான் செயல்படணுமா. நீ மற்றவனுக்கு முன்னால் உத்தமனாக இருக்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது. நீ என்ன செய்யணும்? எனக்கு முன்பாக நீனு இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது, எனக்கு முன்பாக நீ என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாரு? உத்தமனாயிருன்னு சொல்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏன்னா அவ்வளோ பயங்கரமானவர். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்கிறார். உத்தமனாக இருக்கிறதுனா உண்மையாக இருக்கிறது இல்லை. உண்மையாக இருக்கிறது நல்ல காரியம், வரவேற்கப்படத்தக்க காரியம். ஆனால் உத்தமம் என்கிறது உண்மைங்கிறத விட ஒரு படி மேலே உள்ள ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது நல்ல மனசில் பதியும். நான் லோடு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். என்கிட்ட 2 வண்டி இருந்தது. ஸோ 2 வண்டிக்கு லாங்கில் போய் அது கோயம்பேடுக்கு தக்காளி கொண்டு வரும். ஸோ லாங்கில் போயிட்டு வர்றதுனால அந்த வண்டிக்கு 2 டிரைவர் இருப்பாங்க, 4 டிரைவர் 4 கிளீனர் இருப்பாங்க. ஸோ வண்டி ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, ராஜ்குமார்னு ஒரு டிரைவர், அவன் மேலே ஏறி கயிறை இழுத்து கட்டும்போது அந்த பெட்டிங்கில் கொஞ்சம் தள்ளி விடுறதுக்காக கல் ஒன்று எடுத்து இடிச்சிருக்கான். இடிச்சிட்டு கல்லை தூக்கி போட்டிருக்கான். தூக்கி போட்டது கொஞ்சம் தூரம் போகாமல் அது வண்டியிலையும் விழுந்து கண்ணாடியை உடைச்சிருச்சு. அவன் உடைக்கணும்னு உடைக்கலை, கை தவறுதெல்லாம் விழுந்து கண்ணாடி உடஞ்சிருச்சு. வண்டி சென்னைக்கு வந்த உடனே எனக்கு ஃபோன் வருது. என்னன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஹைவேயில் வந்துட்டு இருந்தப்போ எதிர்க்க போன லாரியோடைய டயர்லேருந்து ஒரு கல் வந்து எங்கள் கண்ணாடியில் பட்டு டம்மார்னு கண்ணாடி உடஞ்சிருச்சு சார்னு சொன்னாங்க. நானும் சரி அதெல்லாம் நடக்கிறது சகஜமான விஷயம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நான் அதை அடுத்து என்ன செய்யணும், ஏன்னா வண்டி கண்ணாடி மாற்றாமல் மறுபடியும் லாங்கில் போக முடியாது, செலவு பண்ணி வண்டி அமிச்சாச்சு. ஆனால் அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாகாத மறைபொருளும் இல்லை. இவனுக்கு வேண்டப்பட்டவனு இருப்பான், வேண்டப்படாதவனு இருப்பான். ஒருத்தன் வந்து வத்தி வச்சிட்டான். தெரியுமா சார் என்ன நடந்துச்சுன்னு? பொய் சொல்கிறான் சார் இவன் சொல்லிட்டான். அப்போ நான் ராஜ்குமாரை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கை தவறி தான் நீ போட்ட, நீ வேணும்னு போடலை. ஆனால் நீ என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தேன்னா அந்த செலவை நான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். இப்போ நீ என்கிட்ட பொய் சொன்னதுனால நீ தான் கண்ணாடியை மாற்றணும்னு சொல்லிட்டேன். ஸோ கண்ணாடிக்குள்ள செலவை அவன் தள்ள ஏற்றி விட்டேன். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வண்டி புது வண்டி, அதில் ஒரு மிஸ்டேக் நடந்தது. என்னென்னா, இந்த டிரைவர் அங்கே போயிட்டு லோக்கலில் ஒருத்தங்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு இவர் படுத்து தூங்கிட்டார். லோக்கலில் உள்ள வண்டி எடுத்தவன், இது ஹைடெக் வண்டி, பின்னாடி வந்து உயரமாக இருக்கும். அந்த பின்னாடி தொட்டி உயரமாக இருக்கிறத கவனிக்காமல் ஒரு மரத்துக்கு கீழே போகும்போது வண்டி அதில் அடிபட்டு பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. வண்டி சென்னைக்கு வருது. ஆளுக்கு அவனுக்கு வித்தியாசமான பொய் சொல்கிறாங்க. நீ இப்படி சொல்லு ஓனர்கிட்ட, அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இல்லை அவர் பேர் கணேசன் சொல்கிறாரு, இல்லை நான் எங்கள் சாருக்கிட்ட உண்மை தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ என்னை தனியாக கூட்டிகிட்டு போய், சார் இது தான் நடந்தது, தப்பு என் மேலே தான், நான் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கக்கூடாது, நான் அவன் கெஞ்சி கேட்டான்னு சொல்லி கொடுத்தேன், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு சார்னு சொன்னார். சரி நடந்தது, இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் வண்டி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா, இப்போ கணேசன் உண்மையாக இருந்தாரா? பாராட்ட வேண்டிய விஷயமா? ராஜ்குமார் உண்மையாக இல்லையா? ராஜ்குமார் உண்மையாக இல்லாததுனால என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும்ல, அதனால தான் இவர் உண்மையாக இருந்தார். இப்போ இதே கணேசன் இன்னொரு ஓனர்கிட்ட போனாருன்னு சொன்னாங்க, அவருக்கு உண்மையாக இருந்தால் நஷ்டம்னு வச்சுக்கோங்க, அப்போ உண்மையாக இருப்பாரா? இங்கே உண்மையாக இருந்தால் லாபம்.
அங்கே உண்மையாக இருந்தால் நஷ்டம், அந்த ஓனர் ஏற்றுக்க மாட்டார். எப்படி நீ பாட்டு உடுப்பாருன்னு சொல்லி அவர் பனிஷ் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே போய் சொல்லியிருப்பார், இங்கே உண்மை சொல்கிறார். அப்போ இது உண்மையாக இருக்கிறதா? உண்மையாக தான் இருந்தார், ஆனால் என்னவா இல்லை? உத்தமமாக இல்லை. உத்தமமாக இருக்கிறதுனா என்னென்னா, லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, மற்றவங்க அங்கீகரித்தாலும் சரி அங்கீகரிக்கலைனாலும் சரி, உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் உத்தமமாக இருக்கிறது. ரிசல்ட் பற்றி கவலை கிடையாது. நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2வது வசனத்துக்கு போனோம்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? என் உடன்படிக்கைன்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் ஒரு உடன்படிக்கையை பற்றி பேசலை, ஏற்கனவே உள்ள ஏதோ ஒன்றை அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். 15வது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார்னு பார்க்குறோம். அந்த உடன்படிக்கை அவர் உறுதி பண்ணுகிறதற்கு காளையை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு சொல்லி அவைகளெல்லாம் பலியிட்டு 2ஆக பிரித்து அதன் நடுவே அவர் கடந்து போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்க அந்த உடன்படிக்கையை. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அதை பற்றி இங்கே பேசுகிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவில் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மிகவும் திரளாய் பெருக பண்ணுறதை பற்றி ஆபிரகாம்கிட்ட இது 3வது தடவை பேசுகிறார். 12வது அதிகாரத்தில் கூப்பிடும்போது நீ பெரிய ஜாதியாவான்னு கூப்பிட்டார், பிள்ளையே இல்லாது இருந்தப்போ. அதுக்கப்புறம் 15வது அதிகாரத்தில் பிள்ளையே இல்லாது இருந்தப்போ நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லி சொன்னார். இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணு. இப்போ கையில் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு 13 வயசு. ஸோ இப்போ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இப்போ ஆபிரகாம் இதுக்கு முன்னால் தேவன் முன்னால் முகங்குப்புற விழுந்து தான் நம்ம எங்கேயுமே பார்க்கல. இது ஃபஸ்ட் டைம் ஆபிரகாம் செய்கிறான். முகங்குப்புற விழுகிறதுனா நெடுஞ்சானா கீழே விழுகிறது இல்லை, நம்ம அப்படி நினைத்து கொள்ளலாம். சரி, நம்மளுடைய இதில் இந்து கலாச்சாரத்தில் அப்படி நெடுக விழுந்து கடவுளை பணிந்து கொள்கிறது உண்டு. ஆனால் ஆபிரகாம் விழுகிறது, முகங்குப்புற விழுகிறதுன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, முழங்கால் படியிட்டு நெற்றி தரையில் படுற மாதிரி குனிகிறது. நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களுடைய தொழுகையில் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க அப்படி விழுந்து பணிந்து கொள்கிறது, அதுதான் முகங்குப்புற விழுகிறது. ஸோ ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாரு? 4லேருந்து 8 வரைக்கும், நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறைக்காக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இப்போ இங்கே கூட உடன்படிக்கைன்னு சொல்லும்போது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லாமல் என் உடன்படிக்கைன்னு சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை இங்கே நித்திய உடன்படிக்கையாய் ஆக்கிறதை பார்க்கிறோம். மட்டும் இல்லாமல் ஒரு பேர் மாற்றம் வருது. இதுவரைக்கும் அவன் பேர் என்னது? ஆபிராம். ஆபிராம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்? உயர்வான தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். இப்போ உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், நீ திரளாய் பெருக போகிற உன்னிலேருந்து ஜாதிகள் எழும்போன்னு சொல்லும்போது ஆபிரகாம்னு ஆக்குறாரு. ஆபிரகாம்னு என்ன அர்த்தம்? ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். ஸோ இப்படி பேர் மாற்றி அவனுக்கெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ தேவன் 9லேருந்து 14 வரைக்கும்
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமாகிய என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டில் பிறந்த எந்த பிள்ளையும் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி உன் உடன்படிக்கையை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் என் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். இப்போ தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுறார்ல, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பண்ணார்? நோவாவோட பண்ணார். நோவாவோட உடன்படிக்கை பண்ணப்போ நான் இதெல்லாம் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்தார்? அடையாளமாக என்ன வைக்கிறார்? வான வில்லை வைக்கிறார். வான வில் ஆக்சுவலாக ஒரு இயற்கையாய் தோன்றுகிற ஒரு காரியம். அதில் நோவாக்கு என்ன இல்லை? எந்த பங்கும் இல்லை. அந்த உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம், நான் இதை செய்வேன்னு தேவன் வாலண்டர் பண்ணுறாரு ஒழிய, நீ இதை செஞ்சனா நான் இதை செய்வேன்னு சொல்லி அடுத்த சைடுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கொடுக்காம தன் பாகத்துக்கு அவர் சொல்கிறாரு, நான் இனி மனுஷரை ஜலப்பிரளயத்தினால இப்போ அழித்தது மாதிரி அழிக்கிறது இல்லைன்னு சொல்லி தன் சைட்லேருந்து சொல்கிறார். ரெண்டாவது, அதுக்கு அடையாளமாக வச்சது இயற்கையான ஒரு 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 இயற்கையாக தோன்றுகிற ஒரு தோற்றம், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் சைடில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்கிறார். இப்போ இவர் சைட்லேருந்து இவர் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு? நான் உங்கள் தேவனாக இருந்து உங்களுக்கு என்ன செய்வேன்? இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னு இப்போ சொல்கிறார். நோவா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் செய்கிறதுக்கு ஒன்று சொல்கிறார். இப்போது ஆபிரகாமுக்கு அந்த இதை செய்யணும்னு சொல்கிறது மட்டும் இல்லை, டேட் வேறு சொல்கிறார். என்ன டேட் சொல்கிறாரு? பிறந்து 8ஆவது நாளில் அதை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டையும் கொடுக்கறத பார்க்குறோம். அப்படி செய்ய தவறுனா செய்யாதவங்கள்லாம் என்ன செய்வாங்களா? அறுப்புண்டு போவார்கள்னு சொல்கிறாங்க. அறுப்புண்டு போகிறதுனா என்னது? அறுப்புண்டு போகிறதுன்னு சொன்னால் இந்த உடன்படிக்கைக்கு உட்படாமல் இந்த உடன்படிக்கைக்கு புறம்பாவார்கள். இப்போ நம்ம ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஊர்லேருந்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட யாரும் புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜனத்துலேருந்து அவங்க தனித்து விடப்படுறாங்க. இவங்க இந்த ஜனமாய் அவங்கள ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள தள்ளி விடுறாங்கன்னு சொன்னாக்கா ஏறக்குறைய அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அறுப்புண்டு போகிறதுனா அந்த உடன்படிக்கைக்கு புறம்பாவாங்கன்னு சொல்லி அர்த்தம். தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பங்கு இல்லைன்னு சொல்லி ஆயிரும். இப்போ இந்த ஞானஸ்தானம் விருத்த சேதனம் வரும்போது நம்ம கடைப்பிடிக்கிற ஞானஸ்தானத்தை போல அப்படின்னு சொல்லி சிலர் நினைத்து கொள்ளுகிறது உண்டு, போதிக்கிறது கூட உண்டு. உடன்படிக்கையை பற்றி ஆண்டவர் சொல்கிற சில முக்கியமான காரியங்களை ஞானஸ்தானத்துக்கு அப்ளை பண்ணி இது இப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. அதை லிட்ரலாக அப்படி கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? இந்த விருத்த சேதனை யார் தான் பண்ணணும்? ஆண் மக்கள் மட்டும்தான் பண்ணணும். அப்போ பெண்களுக்கு இதில் பங்கே கிடையாது. ஆனால் ஞானஸ்தானம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஸோ உடன்படிக்கை இந்த ஞானஸ்தானம் வேறு, அந்த இது வேறு, விருத்த சேதனம் வேறு. ரெண்டாவது, ஞானஸ்தானம்னு வரும்போது ஒரு சுய புத்தியோடு செய்கிற ஒரு காரியம் இல்லை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தெளிந்த புத்தியோட ஒரு ரியலைசேஷனோட செய்கிற ஒரு காரியம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. விருத்த சேதனை எப்படி? எத்தனாவது நாளில் பண்ணும்? குழந்தை பிறந்து 8ஆவது நாள். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்?
ஒன்றுமே தெரியாது. அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது தான் தெரியும் நமக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் பிள்ளைக்கு அது தெரியாது. ஸோ இங்கே வில்லிங்காக அதை என்ன சொல்கிறது, ரியலைசேஷனோடு செய்கிற ஒன்று ஞானஸ்நானம். அங்கே குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது செய்யப்படுகிற காரியம் ஒன்று. கடைசியாக அது ஆபிரகாமின் வம்சத்துக்கு மட்டும்தான். ஆபிரகாம் வம்சம் இல்லாமல் வேறு யாரும் அதில் இல்லை. உன் வீட்டில் உள்ளவங்க, உன் வீட்டில் பணத்துக்கு கொல்லப்பட்டவங்க, உன் வீட்டில் பிறந்தவங்க, இவங்க மட்டும்தான் அதில் வருவாங்க. மற்றவங்க மேலே அது கட்டாயம் கிடையாது. வாலண்டரியாக யாராவது போய் சேர்ந்துக்கணுன்னா போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் மற்றவங்க மேலே அது கட்டாயம் கிடையாது. இப்போ நானும் விருத்த சேதனம் பண்ணிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் போய் நம்ம ஐக்கியமாகறேன்னா அப்போது விருத்த சேதனம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஆனால் ஞானஸ்நானம் என்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். அது ஒரு கோத்திரத்துக்கோ ஒரு குலத்துக்கோ ஒரு இனத்துக்கோ உள்ளதில்லை. உலகளவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே, பாவ மன்னிப்பை பெற்ற எல்லாருமே செய்ய வேண்டியதாய் வேதம் போதிக்கிற ஒரு காரியம். இப்போ 8வது நாளில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் அவன் வேணும்னா பண்ணிக்கிட்டோன்னு சொல்லாமல் 8வது நாள்லேயே விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பிள்ளை கர்த்தருடைய கற்பனையில் நிலைத்து நிற்கிறது யாருடைய கடமையாய் இங்கே கொண்டு வரப்படுது? பெற்றோருடைய கடமையாக கொண்டு வரப்படும். 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணுறது மட்டும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளில் நீ இப்படி தான் நிற்கணுங்கிறதுக்கு அது உனக்கு அடையாளம். அவன் கேட்பான்ல, எனக்கு ஏன் விருத்த சேதனம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பான்ல. அப்போ கேட்கும்போது நாம் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்க, நம்ம அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உள்ள சந்ததி அப்படின்னு சொல்லி அடுத்த ஜென்ரேஷனுக்கு யார் சொல்லணும்? இந்த பெற்றோர்கள் அதை சொல்லி நடத்த அவங்க மேலே அது வைக்கப்படுகிற ஒரு கடமையாய் இருக்குது. ஸோ நம்ம பிள்ளை தானாக வளர்ந்துரும், பிள்ளை தானாக கற்றுக்கொள்ளும் அப்படின்றத விட பிள்ளையை வளர்க்க வேண்டியதும் பிள்ளையை உருவாக்க வேண்டியதும் நம்ம கையில் இருக்குது. அந்த பொறுப்பு, அந்த கடமை நம்மளுடைய தான் இருக்குது. இது வேதத்தினுடைய ஃபிலாசபிலேயே ஒன்று உண்டு. ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து போகும்போது ஆபிரகாம் அப்படி செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்து 15-16 வசனத்தில் 17வது அதிகாரம் 15-16, பின்னும் ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் நான் உன்னை இப்படி பெருக பண்ணுவேன்னு சொன்னப்போ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சாராளுக்கு பிள்ளை இல்லை, தேவன் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், உனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், அதனால் நீ என்ன செய்ய, என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோட சேரு, அப்போது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுன்றது தான் அவங்களுடைய தவறான கணிப்பாக இருந்தது. இப்போ அந்த தவறுக்கு இடமே கொடுக்காம யார் பிள்ளை பெறுவான்னு ஆண்டவர் சொல்கிறாரு? ஸ்பெசிஃபிக்காக சாராள் பிள்ளை பெறுவாள்னு சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தையை அங்கேயே சொல்லியிருந்தா அந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அங்கே ஒரு சின்ன கேப் இருந்தது, அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதை நம்ம பார்க்குறோம். இங்கே தெளிவாக சாராள்னு சொல்கிறாரு. சாராயின்னு சொன்னால் என் ராணின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். சாராள்னு சொன்னால் ஜாதிகளின் தாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான், இவன் ஜாதிகளுக்கு தாயாக ஆகிறான். ஸோ இந்த முறை டவுட்டே இல்லாமல் சாராள் மூலமாக தான் ஆண்டவர் சொன்னார். இப்போ சாராள் மூலமானு சொன்னோன்னே ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு ரிலீவ்ட் ஆகிருக்கணும். அப்பா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு, 14 வருஷம் பேசாத தேவன் இன்றைக்கி நம்மளோட பேசியிருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துருக்காரு, சந்தோஷப்படணும். ஆனால் ஆபிரகாமுக்கு எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு டிஞ்ச் ஆஃப் டிஸ்பிலீஃப், அந்த அவிசுவாசம் கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரேன்னு சொல்ல. என்ன சொன்னால், ஆண்டவரே நீர் என்ன எனக்கு தருவீர், நான் இன்னும் பிள்ளை இல்லாது இருக்கிறேன்னு, இவன் தான் எல்லாத்துக்கும் விசாரணைக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக எதிர்த்து பேசுகிறத நம்ம பார்த்தோம். அவிசுவாசமான வார்த்தையை தேவனிடத்தில் அவன் உதிர்க்கிறத பார்க்குறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி ஆகிய சாராள் உனக்கு குமாரனை பெறுவாள், ஜாதிகள் உன்னிலே தோன்றும்னு சொல்கிறார். ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறது பதிலாக
இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இவனுக்கு பாசிபிலிட்டியை ஒர்க் அவுட் பண்ணுறார். எப்படி இது சாத்தியமாகும், நடக்குமா? எப்படி? எனக்கு 100 வயசு ஆகிப்போச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆச்சு. இது ஆண்டவருக்கு தெரியாது, ஆபிரகாம் மட்டும்தான் தெரியும். அப்படியா? அது தெரிஞ்சு தானே ஆண்டவரே சொல்கிறாரு. இவர் கணக்கு பண்ணுறாரு உட்காந்துக்கிட்டு, எனக்கு 100 அவளுக்கு 90. இப்போ எப்படி நான் இது எப்படி இட்டாலி ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? சரி, ஏற்கனவே ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளையாவது ஆசீர்வதிச்சு அதையாவது ஆண்டவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்மவேலை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரா? அவருக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னது நகைப்பு வந்து தான். ஸோ இஸ்மவேல் உங்களுக்காக பிழைப்பானாகன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். இப்போ ஆண்டவருக்கு கோபம் வரல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருக்கு சிலர்கிட்ட டக்குன்னு கோபம் வருது, சிலர்கிட்ட கோபம் வர்றதில்லை. ஆபிரகாம்கிட்டேயும் அவருக்கு கோபம் வரல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? 19வது வசனம், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். எனக்கு 100 வயசாச்சு, அவளுக்கு 90 வயசாச்சு, இஸ்மவேல் இருக்கிற ஆண்டவரை ஆகக்கூடிய காரியமாக பார்ப்போம், இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது பதிலாக இவன் ஒரு ஸ்டைலில் பேசும்போது ஆண்டவர் அதை கரெக்ட் பண்ணி, அப்படி இல்லை, உன் மனைவியாகிய சாராள் உனக்கு பிள்ளை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொல்லி தான் என்ன சொல்கிறனோ அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உறுதியாய் சொல்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிலரை ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வைக்கிறார். போன அதிகாரத்தில் யார் பேர் வச்சார்? உனக்கு ஒரு குமாரனை பெறுவே, அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடுன்னு சொல்லி ஆகாரை பார்த்து சொன்னதை பார்க்குறோம். இங்கே ஈசாக்கு பிறகுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு, பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளை தான், அந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு பேர் வையின். அடுத்து வேறு யாருக்கு சொல்கிறார் ஆண்டவர்? பிறக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன்னு பேர் வைன்னு சொன்னார். யோசியான்ற ராஜா தோன்றதுக்கு முன்னாடி யோசியான்ற ராஜாவை பற்றி சொல்கிறாரு. கோரேஸ்ன்ற ராஜா தோன்றதுக்கு முன்னாடி கோரேஸை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் புதிய ஏற்பாடுக்குள்ளே வந்தோம்னா யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சகரியா கிட்ட யோவான்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே மாதிரி இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் சந்ததிக்கும்னு சொல்லி சொல்லிட்டார். ஏற்கனவே ஒரு சந்ததி இருக்குது, இஸ்மவேல் இருக்கிறான், ஆனால் அது இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இஸ்மவேல் பிறந்தது அவர் சித்தம் இல்லைங்கிறத கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. ஈசாக்கு தான் நான் தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததி அப்படின்னு சொல்லி அவனுக்கும் அவனுக்கு பின் வர சந்ததிக்கும் இந்த நான் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். இப்போது 20-21வது வசனத்தில், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். தேவன் அந்த உடன்படிக்கையில் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உன்னுடைய சந்ததி பெறுகிறது, உன்னுடைய சந்ததி பெருசாகிறதுங்கிறத விட அந்த உடன்படிக்கை இந்த லைனில் போகுதுங்கிறது அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ இஸ்மவேலையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு 12 பிள்ளைங்க பிறகு போகிறாங்க. அந்த 12 பிள்ளைங்களும் என்னவா இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு? 12 பிரபுக்களாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறார். இந்த ஈசாக்கினுடைய சந்ததியார் பிரபுக்களானது ரொம்ப பின்னாடி தான். அதுக்கு முன்னாலேயே இஸ்மவேலுடைய சந்ததி பெரிய லெவலில் போகிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் பின்னாடி நம்ம யாக்கோபு ஏசாக்கு வந்தாலும் அதே மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ 22லேருந்து 27 வரைக்கும் வந்தோம்னா, தேவன் ஆபிரகாமோட
பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணும்போது அவன் 99 வயதாயிருந்தான். அவன் குமாரன் இஸ்மவேலின் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். தேவன் சொல்லிட்டு எழுந்தருளினார். இது பகல்லையா, ராத்திரிலையா, சாயங்காலத்துலையா தெரியாது. நமக்கு இதுக்கு முந்தின தரிசனத்தில் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம். கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே வா, அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அப்போ தோன்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த தரிசனம் முடியும் போது பார்த்தா அஸ்தமானம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே ராத்திரியில் பேச ஆரம்பித்து அடுத்த நாள் அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் அந்த தரிசனம் கண்டினியூ ஆகுதுங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். டைம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் இங்கே டைம் இல்லை. ஆண்டவர் எப்போ தோன்றினார், எப்போ சொன்னார்னு தெரியல. தேவன் சொல்லிட்டு போயிட்டார். எழுந்தருளினார். இம்மீடியட்டாக அந்நாளில் தானே அதை ஆபிரகாம் செய்கிறான். இது கொஞ்சம் கிரகிக்கிறதுக்கே கஷ்டமான விஷயம். ஏன் தெரியுமா? விருத்த சேதனம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் என்ன வலி வேதனை, அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதுலேருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிறது எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு என்ன மருத்துவம், ஒன்றுமே தெரியாது. இப்போது கீழ்ப்படியணும்னு சொல்லி தீர்மானம் ஆகியிருந்தால் கூட கீழ்ப்படுகிறதுக்கு யாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்களும் நானும் அங்கே இருந்தோம்னா நம்ம என்ன செய்திருப்போம்னு சொன்னால், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்போ இதை செய்யணும், அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கலந்து ஆலோசனை பண்ணியிருப்போம். ஆலோசனை பண்ணால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விசாரிக்கணும், அதை மருத்துவர்கள்ட்ட கேட்கணும், அதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அதை என்ன மாதிரி அதை செஞ்சோம்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறம் அதை எப்போ நிறைவேற்றுகிறதுன்னு வரும். முதல்ல எப்படி செய்கிறதுன்னு வரும், அதுக்கப்புறம் அதை எப்போ நிறைவேற்றுறதுன்னு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டு அன்னைக்கு அதை செய்து முடிப்போம். இதுவும் கீழ்ப்படிதல் தான் இல்லை? நம்ம யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வோம். ஆனால் ஆபிரகாம் கலந்தாலோசனை பண்ணுறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. என்ன, அதுக்கு இடமே கிடையாது. தேதி குறித்து பண்ணுறதுக்கெல்லாம், வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டு போனாராம். அவ்வளோ பெரிய லைனாக நிற்க வச்சு அடுத்து எல்லாருக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம். அது கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது சாத்தியமே இல்லை. அது எப்படி அவன் செஞ்சான்றது ஆச்சரியமான காரியம். இது ஆபிரகாமுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆபிரகாம் தேவனுக்கு ரொம்ப சிநேகிதனாக இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுதில்ல. அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான்னு சொல்லி ஏசாயால பார்க்குறான். அப்போது தேவன் அவனை சிநேகிதனாக கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரை அவ்வளவு நம்பி அவர் சொல்கிற வார்த்தையை கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறவனாக இருக்குது. இப்போ இதுக்கு பேர் ஆச்சரியமான கீழ்ப்படிதல். நம்ம நோவாவை பார்க்கும்போது ஒரு கீழ்ப்படிதலை பார்த்தோம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான்னு சொல்லி. நோவா என்னத்தை அப்படி செஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேழை கட்டினது இல்லை, அதுக்கு பதிலாக உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீ அதெல்லாம் சேர்த்து வைன்னு சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். நம்ம அதை தியானிக்கும் போது அதை பற்றி பேசணும். 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும்னா, அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா அது எப்படி செய்யணும்னு. அவங்க எவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறாங்க? 1 வருஷம் 10 நாள் உள்ளே இருக்கிறாங்க. 1 வருஷம் 10 நாளைக்கு உள்ள ஆகாரம் இவனுக்கு மட்டும் இல்லை, 2 யானைக்கு, 2 கரடிக்கு, 2 புலிக்கு, 2 சிங்கத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும்.
அதெல்லாம் 2 பிடிச்சிட்டு வர்றது கூட அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஆகாரம் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் இவன் முக்கலை முணங்கலை, கர்த்தர் சொன்னாரா அதை அப்படியே செய்தான். ஸோ நோவா அப்படி கீழ்ப்படிஞ்சான். அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்க்குறோம் 12வது அதிகாரத்தில் புறப்பட்டு வான்னு சொல்கிறாரு. எந்த செகண்ட் தாட் இல்லாமல் அவன் பாட்டுக்கு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். தேவன் அழைச்சார், நான் போகிறேன்ட்டு. ஸோ யார் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், எங்கே எப்படி வருவேன், என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிருந்தா இவனுக்கு பதிலே சொல்கிறது இருக்காது. தேவன் சொன்னார்னு சொல்லணும், அவ்வளோதான். எங்கே போகிற தெரியாது, அங்கே போய் என்ன நடக்க போகுது தெரியாது. தேவன் என்ன அழைச்சிருக்கிறார், நான் போகிறேன், என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கார். 75 வயசில் பிள்ளையே இல்லாதவன் என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாருன்னு சொல்லி போனேன்னா எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு. மறுபடியும் அவன் பார்க்குறோம், சொன்ன உடனே அதை அந்நாளில் தானே செய்கிறேன். ஸோ இப்படி கீழ்ப்படுகிறது முடியுமான்னு நம்ம யோசிக்கலாம். கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாமும் சரி, கீழ்ப்படிஞ்ச நோவாவும் சரி தேவ தூதர்கள் இல்லை. அவங்க நம்மளை மாதிரி சாதாரண மனுஷர் தான். அவங்களால செய்ய முடியும்னா நம்மளால் கூட செய்ய முடியும். நாம் தேவனுக்கு அப்படி நெருக்கமாக இருக்கணும், தேவனுக்கு அப்படி ஏற்றவர்களாக இருக்கணும்னு சொன்னால் தேவனை அப்படி நம்புகிறவர்களாகவும் அவருக்கு அப்படி கீழ்ப்படுகிற தேவ ஜனமாயும் இருக்கணும். ஸோ ஆபிரகாமுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது. அவன் லைஃப் பூரா அது கண்டினியூ ஆக போகுது. இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். இதே மாதிரி தொடர்ந்து வரும். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சான்னு. ஸோ இதோட இந்த அதிகாரம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதோட நிறுத்தி கொள்ளலாம். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ உடனே கீழ்ப்படிஞ்சார், ஓகே. அது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அப்போது எது சொன்னாலும் அப்போது மறுபேச்சு பேசாமல் ஒரு ஓகே ஆண்டவரே அப்படி சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? பட் இது அப்படியே கான்ட்ரவர்சியாக இருக்குது. அவர் சிரிக்கிறாரு, ஓகே இல்லை இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி பாருங்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் இப்படி சொல்லும் போது உடனே கீழ்ப்படுகிறாரு. ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எதை குழப்பிக்கிறீங்கன்னா விசுவாசிக்கிறதையும் கீழ்ப்படியதையும் குழப்பிக்கிறீங்க. இப்போ தேவன் சொல்லும்போது அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டுன்னு தலையாட்டுறதுக்கு பதிலாக அதை சொல்லும்போது அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறது வேறு. ஒன்ஸ் கிளாரிஃபை ஆனதை இதை செய்யலாம், இந்த செய்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லாமல் தெரியுது இதான் செய்ய சொல்கிறான்னு தெரியுது, அது செய்கிறது. நமக்கு புரியலன்ற பட்சத்தில் அது வேறு. புரியலன்னும் போது என்னன்றதை கேட்டு தெளிவு பண்ணிக்கிறது வேறு. தெரியும் இதுதான் செய்ய சொல்கிறான்னு தெரியும், ஆனால் அதை செய்கிறதுக்கு தயங்குவாங்க. இப்போ தேவன் மன்னிக்க தான் சொல்கிறாரு, தெரியாதா? தெரியும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமே கிடையாது. என்ன குழப்பமே கிடையாது, நல்லா தெரியும், ஆனால் மன்னிக்க முடியாது. அப்படி தானே இன்றைக்கி கான்செப்ட் இருக்குது. மன்னிச்சர்னா அப்புறம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், அதுக்கு 1000 காரணங்கள் வச்சுருப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன லாபம் வருது, என்ன நஷ்டம் வருது, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆண்டவர் சொன்னாரா செஞ்சுருவேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் நாம் ஆபிரகாமை போல் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறது தான். அதெல்லாம் வேலைக்காகாது பிரதர். சிலர் சொல்லுவாங்க, இப்படியே சொல்லியிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுறவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக அப்படி வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்குறதுக்கு கரெக்ட், ஆனால் எடுத்துகிட்டு போய் நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது. அது மேடைக்கான், மேலேருந்து பேசுகிறதுக்கான், கீழேருந்து செய்கிறதுக்கு இல்லையா. இப்போ இது கீழ்ப்படுதலே கிடையாது. இல்லை, கீழ்ப்படுதல்னா என்னது? தேவன் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அது செய்கிறது. கீழ்ப்படினா விட்டு கொடுனா விட்டு கொடுத்துடணும், தாழ்ந்து போனால் தாழ்ந்து போயிடணும், மன்னிச்சிருனா மன்னிச்சிடணும். நான் இப்படி விட்டு கொடுத்தேன்னா அப்புறமா எனக்கு மரியாதை இருக்காது, நான் தாழ்ந்து போனேன்னா அப்புறம் எனக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். அது ஆண்டவருடைய காரியம். உன்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நீ செய்யணுங்கிறது தான் நமக்கு உள்ளது காரியம். ஸோ இன்றைக்கி சபையில் தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியாததுனால இல்லை, சந்தேகத்தினால இல்லை, இவங்களுக்கு சில பிடிவாதங்கள் இருக்குது. அந்த பிடிவாதங்கள் நிமித்தம் கல்யாண கார்டு வீட்டில் தேடி வந்து கொடுக்கல, அதுக்கு கோவிச்சிக்கிட்டு வைராக்கியம் பாராட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க கூட பேசாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சபையில் இருக்கிறாங்க. பெற்றவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இல்லை, இதுதான் தேவ சித்தமா? இல்லை,
தெரியும் என்ன செய்ய சொல்கிறாருன்னு தெரியும், அதிலெல்லாம் டவுட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் செய்ய மாட்டோம். கிளாரிஃபிகேஷனுக்கு என்ன இடம் இருக்குது? இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லும்போது அது வேறு கதை. இப்போ நமக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு இடமே கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட். அப்படி இருந்து கூட செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறவங்களா இருந்தால் சபை வேறு மாதிரி இருக்கும். அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம உலகத்தில் வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி செய்கிறவங்க இப்போ ஆபிரகாம் போல் ஒரு 1000 ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணலாம், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். மீதி பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட். ஆகார் இஸ்மவேலை பெற்றாங்க இல்லையா? சாராள் ஈசாக்கு. கலாத்தியர் 5:4 பார்க்கும்போது இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அது என்ன அர்த்தம்? இது பவுல் இதுதான் மெட்டஃபாரிக்கல் வே ஆஃப் ஸ்பீக்கிங். அந்த ஃபிகரேட்டிவ் ஆஃப் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால தேவனிடத்தில் அணுகுகிறவங்கன்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க, விசுவாசத்தினால தேவனிடத்தில் அணுகுகிறவங்கன்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. பவுல் அதை இங்கே ஒப்புமையாக கொண்டு காண்பிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஆகாரினிடத்தில் பிறந்த இந்த இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின்படி வந்தவன் இல்லை. இங்கே சாராளின் இடத்துல பிறந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். இந்த வாக்குத்தத்தம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது, 430 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது. ஸோ இதை விட அதுதான் சீனியர். அப்படி சீனியராக இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க கூட நியாயப்பிரமாணத்தினால தேவனிடத்தில் சேரலாம்னு நினைக்கிறதுக்கு பதிலாக விசுவாசத்தின் மூலமாக தேவனை சேவிக்கிறவங்களா இருந்திருக்கணும். அவங்க அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தங்கள் கிரியையினால் நீதிமான்களாகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 சாரரை அவன் காண்பித்து என்ன சொல்கிறான், இது 2 ஏற்பாடுகள், இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருக்குது. இந்த நியாயப்பிரமாணம் உன்னை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகும். அதிலிருந்து நீதிமானாக ஆக முடியாது, உன்னை நீயே நீதிமானாக ஆக்கிக்க முடியாது. உன்னால் செய்ய முடியாததை உனக்காக செய்கிறதுக்கு தான் தேவன் தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். நீ அவரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுன்றது ஆகாத காரியம், அது செய்ய முடியாது. ஸோ இங்கே நீ இந்த சாராளுக்கு பிறந்த குமாரனாகிய ஈசாக்கு வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இது விசுவாசத்தினால வருகிற ஒரு காரியம். இப்போ நாம் புறஜாதிகளாகிய நாம் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறோம், அவங்க அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்க அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்த சுயாதீனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இப்படி சுயாதீனமாக உள்ளவங்களாக இருக்கிறவங்க தேவனுக்கு கிட்ட போயிடுவாங்க, இவங்களால கிட்ட வர முடியாது. அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையும் தள்ளிருன்னு தான் வசனம் சொல்லுது. அதனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிட்ட வர முடியாது. அதுதான் அவனுடைய ஆர்கியூமெண்ட்டாக அங்கே கொண்டு காண்பிக்கிற காரியம். புரியுங்களா? ஸோ இந்த சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, எருசலேமில் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறார். இந்த 2 மலையில் அவங்க காண்பித்து, இது சீனாய் மலை ஆகாரு, இது எருசலேம், இது சாராள் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு பிக்சராக காண்பித்து அவங்க சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். குழந்தை பிறந்து 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே ஆபிரகாம் பார்த்தா 99 வயசில் விருத்த சேதனம் பண்ணுறாங்க, இஸ்மவேலுக்கு 13 வயசில் பண்ணுறாங்க. அது எப்படி? அதான் ஸ்டார்டிங். இன்றைக்கி இருக்கிற 100% எல்லாரையும் பண்ணிவிட்டு இனிமேல் பிறகுற குழந்தைக்கு 8வது நாள் பண்ணணும். இயேசு கிறிஸ்து வரைக்கும் கூட அது கண்டினியூ ஆகிறது. இயேசு கிறிஸ்துக்கு 8வது நாள் அவங்க விருத்த சேதனம் பண்ணாங்கன்னு இருக்கு. நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அது கம்பல்சரி. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்குண்டான காரியமா அது? ஆக்சுவலாக இப்போ புதிய ஏற்பாட்டில் 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னா 3000 பேருக்கு அவங்க நேம் சேஞ்ச் பண்ணல. அதனால் அங்கே கர்த்தர் அவங்களுக்கு பேர் மாற்றுகிறதுக்கு காரணம் அந்த பேருக்கு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தோடு தான் அவங்க மாற்றுறாங்க.
இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அவங்க மார்க்கம் மாறுறாங்கன்றதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. சிலர் வந்து அதுக்கு நியாயப்படுத்துகிறாங்க. என்னன்னு சொல்லி, இப்போ அந்நிய தெய்வங்களுடைய பேர் வருது, அதனால் அந்த பேர் உச்சரிப்புக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லி நாங்கள் இந்த பேர் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. கட்டாயம் கிடையாது. இஷ்டப்பட்டால் செஞ்சுக்கலாம். நம்ம பேரை எப்போ வேணால் மாற்றிக்கலாம். கெசட்டில் போயிட்டு எப்போ வேணால் நம்மளுடைய நம்ம பேரை மாற்றிக்கலாம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தால் கண்டிப்பாக பேரை மாற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, பேர் மாறாமலே இருந்தால் அது இன்னும் சாட்சியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். மாரியப்பன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த மாரியப்பன்ற பையன் ஐயப்ப சாமி பக்தனாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு குரு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, குருசாமியாக இருந்தான். அவனுக்கு கீழே ஒரு 40 பேர் ஒரு டீம் அவன் கூட்டிகிட்டு போவான். அப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அவன் மாரியப்பனாவே தான் இருந்தான். நாங்கள் பேர் மாற்றலை. இப்போ மாரியப்பன் சாட்சி சொல்லும்போது அதோட எஃபெக்டே வேறு. அவனை நான் தானியல்னு பேர் மாற்றலாம். தானியல் போய் சொன்னார்ன்னு சொன்னால் அது ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் மாரியப்பன் சொன்னார்னா அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் சிலர் மாற்றுறாங்க. அது அவங்கவுங்களுடைய பிரியம், கட்டாயம் கிடையாது. அதை ஒரு கட்டாயமாக சொல்லி இல்லை இந்த பேர் மாற்றி தான் ஆகணும்னு சிலர் சொல்கிறாங்க. அது வந்து தவறாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே தேவன் மாற்றுறது அதுக்காக இல்லை, அர்த்தத்துக்காக மாற்றுறார். ஆமாம், தேவன் மாற்றும்போது அர்த்தத்துக்காக மாற்றுறாரு சார். இது வரைக்கும் உன்னுடைய பேர் எத்தன், யாக்கோபுன்னு சொன்னால் எத்தன். இப்போது நான் உன்னை இஸ்ரவேல்னு சொல்லி மாற்றுறேன்னா அதுக்கு அர்த்தம் மாறுது. அதுதான். இப்போது சொல்லுங்கள், ஏசாமிக்கு விருத்திசாதனம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, அதை பண்ணலன்னு பைபிள் சொல்லுது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கா? 8ஆம் நாளில் பண்ணாங்கன்னு இருக்கேன். இல்லை, சிமோன் வந்து புறா கொஞ்சம் எடுத்து, சின்ன புறா எடுத்து பலியிட்டாங்கன்னு வசனம் இருக்குது. அது லூக்காவில் நீங்கள் சொல்கிறது. அது வந்து அவங்க போய் சுத்திகரிப்புக்காக செய்கிறது. ஆண் பிள்ளை பிறந்தா 40 நாள் கழித்து இதை செய்யணுங்கிறது நியாயப்பிரமாணம். மரியாளுடைய சுத்திகரிப்புக்காக செய்கிறது. பிள்ளை பிறந்த 8ஆவது நாள் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது தான் இயேசுன்னு அவருக்கு பேர் இடுறாங்க. பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஐயா, 21ஆம் வசனத்தில் லூக்கா 2:21 பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது அப்படின்னு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. விருத்த சேதனம் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது.